வணக்கம். என் பெயர் டாக்டர் புரு தவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பார்கின்சன் நோயாளியின் தேவைகளின் கதையை பற்றி பேச போகிறோம். ஏனெனில் பார்கின்சன் நோயாளியின் உணவு தேவைகள் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கலாம். ஏனெனில் நோய் மாறுபட்டது. என்ன தேவைகள், என்ன கொடுக்க வேண்டும், எதை நாங்கள் கவனிக்க வேண்டும், அந்த எல்லா விஷயங்களையும் நாங்கள் விவாதிக்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்கின்சனை முதலில் புரிந்து கொள்ளுவோம். உடலில் என்ன நடக்கிறது, அதை எவ்வாறு நாங்கள் பயனடையலாம், எவ்வாறு அதை நிவாரணம் அளிக்கலாம், உணவை மாற்றி இதனை நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். அப்படி என்றால் முதலில் உங்கள் மூளையிலிருந்து பெண் கொண்டே தொடங்குவோம். ஏனெனில் பார்கின்சன் என்பது உங்கள் மூளையில் உள்ள ஒரு நோயாகும். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஓயால்வாறு தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் மூளையில் கோடிக்கணக்கான நியூரான் செல்கள் உள்ள இந்த நியூரான் செல்கள் எப்போதும் செயல்படிக்கொண்டே இருக்கின்றன. நீங்க திரையில பார்க்க முடியுது, அது செயல்படுகிறது. விளக்குகள் வருகின்றன, அவை எரிகின்றன, அணைகின்றன. இது விளக்கு அல்ல, இது மின்சாரம். இப்பொழுது பார்கின்சன் நோயாளியின் மூளையில் இந்த செயல்பாடு மெதுவாக ஆரம்பிக்கிறது. அதே நியூரான் செல்கள் செயலிழக்க ஆரம்பிக்கின்றன. இதனால் நமது மூளை செயலிழக்க ஆரம்பிக்கிறது. மற்றும் நமது மூளை செயலிழக்கும் போது அது ஒரு ரசாயனத்தை உருவாக்க முடியவில்லை. அதன் பெயர் டோப். எப்படி நமது மூளையில் குறைபாடு ஏற்பட ஆரம்பிக்கிறது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், நோயாளிக்கு மனச்சோர்வு மட்டுமல்ல, வாழ்க்கையின் மகிழ்ச்சிகள் இல்லை. அமைதியாக அமர்ந்திருக்கிறார். நோயாளி பேச விரும்பவில்லை, குடும்பத்துடன் பேச விரும்பவில்லை, நண்பர்களுடன் பேச விரும்பவில்லை, அவருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வம் இல்லை. இரண்டாவது, அதில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அவரது தசைகள் மற்றும் மூளையின் ஒருங்கிணைப்பு பலவீனமாக ஆரம்பிக்கிறது. மற்றும் கையில் நடுக்கம், காலில் நடுக்கம், கழுத்தில் நடுக்கம். இந்த நடுக்கங்கள் வருவதற்கான காரணம் என்னவென்றால், மூளையில் உருவாகும் ரசாயனம் டோபமின் அது உருவாக முடியவில்லை. ஏனெனில் மூளையின் செல்கள் ஏதோ ஒரு வகையில் சேதமடைகின்றன. இந்த சேதம் அதிகரிக்கும் போது நோயாளியின் நிலை நாளுக்கு நாள் மோசமாகும். இப்போது பெரும்பாலும் என்ன நடக்கிறது என்றால், இந்த டோபமின் குறைவுக்கு நாங்கள் வெளியிலிருந்து டோபமின் எடுத்துக்கொள்கிறோம். எப்படி அப்படின்னா, நாங்கள் சிண்டோபார் எடுத்துக்கொள்கிறோம் அல்லது டோப்பா எடுத்துக்கொள்கிறோம். அதை எடுத்தவுடன் உடனடியாக நமக்கு விரைவில் நிவாரணம் கிடைக்கிறது. ஏனெனில் உடல் அதை தயாரிக்கவில்லை, தொடர்ந்து தயாரிக்கவில்லை. நாம் மாத்திரை கொடுக்கும்போது கூட அது நமது உடலுக்குள் செல்கிறது. அதன் விளைவு சில நேரத்திற்கே இருக்கும், சில நேரம் வேலை செய்யும், பின்னர் உடல் மீண்டும் செயல்பட தொடங்கும். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? விரும்பினால் நோயாளி நன்றாக குணமடைய வேண்டும் என்றால் உணவின் உதவியையும் பெறலாம். ஏனெனில் உணவு சுவையாகவும் ஆர்வமூட்டுவதாகவும் இருக்கும் போது நோயாளி 2 சப்பாத்தி பரஸ்பரம் கூடுதலாக சாப்பிடுவார். மேலும் வயிறு மற்றும் நோயாளி 2 கூடுதலாக சாப்பிடுவதால் அவரது உடலில் புரதம் அதிகமாக உள்ளது, கார்போஹைட்ரேட் அதிகமாக செல்கிறது, வைட்டமின்கள் அதிகமாக செல்கின்றன, தாதுக்கள் அதிகமாக செல்கின்றன. மேலும் இந்த கூடுதல் அதிகமாக செல்கிறது, அது மூளைக்கும் அதிகமாக கிடைக்கிறது. சரியா அல்லது தவறா? எனவே என்ன செய்ய வேண்டும் என்றால், உட்கொள்வதை சக்தி வாய்ந்ததாக மாற்ற வேண்டும். நோயாளியின் உடல் மகிழ்ச்சியாக இருக்க தொடங்க வேண்டும். ஆற்றலின் ஓட்டம் மேம்பட தொடங்க வேண்டும். திசுக்கள் பழுது பார்க்கப்பட வேண்டும். அது மூளையின் திசு, உடலின் திசு அல்லது தசையின் திசு என்றாலும். ஏனெனில் திசுக்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் போது மூளையின் செல்களுக்கு நன்றாக இருக்கும், உடலின் செல்களுக்கு நன்றாக இருக்கும் போது உடல் செயல்படும். மேலும் உடல் ரீதியான ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் மன ஆரோக்கியத்தையும் கவனிக்கிறோம். மேலும் மன ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டால் உடல் ஆரோக்கியத்தையும் கவனிக்கிறோம். ஏனெனில் இவை இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. சரியா? நாம் என்ன செய்வோம்? உணவு முறையை மாற்றுவோம். உணவு முறையை எப்படி மாற்றுவது? புரதம் நிறைந்ததாகவும் வைட்டமின்கள் நிறைந்ததாகவும். கேள்வி எழுகிறது, இதை செய்வது என்ன சாப்பிட வேண்டும், என்ன சாப்பிடக்கூடாது? அதனால் இன்னொரு பிரச்சனையை உங்களுக்கு இதற்கு முன் விளக்க விரும்புகிறேன். பிரச்சனை என்னவென்றால், நமது வயிறு பலூனை போல் இருக்கும். அதில் 1/2 கிலோ பொருள் வரும், 1 கிலோ பொருள் வரும். அதற்கு மேல் சாப்பிட முடியாது. நமது வயிறு விரைவில் நிரம்பிவிடும். ஒரு சப்பாத்தி சாப்பிட்டால் வயிறு நிரம்பிவிடும், 1/2 சப்பாத்தி அல்லது. இப்படிப்பட்டவர்களுக்கு உள்ள பிரச்சனை என்னவென்றால், நோயாளிகள் பலவீனமாகி விடுகிறார்கள். அதனால நமக்கு செய்ய வேண்டிய முதல் வேலை என்னவென்றால், அது பசியை திறக்க வேண்டும். பசி ராட்சச. பசியாக இருக்க
வேண்டும். உணவு வந்துவிட்டால் நாங்கள் எல்லாவற்றையும் சாப்பிடுவோம். 4 சப்பாத்தி, 10 சப்பாத்தி, நாங்கள் எல்லாவற்றையும் சாப்பிடுவோம். எனவே நமக்கு முதல் வேலை பசியை திறக்க வேண்டும். இதற்காக ஆரம்பத்தில் கொஞ்சம் மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். 12 மாதங்கள் கழித்து அதை கொடுக்க வேண்டியதில்லை. ஏனெனில் நோயாளி இப்போது இங்கே ஆற்றலை பெற்று உடற்பயிற்சி செய்ய தொடங்குகிறார். ஆரம்பத்தில் நாங்கள் மருந்துகளை பயன்படுத்துவோம், பின்னர் உடற்பயிற்சியை பயன்படுத்துவோம். இப்போது நோயாளி ஒப்பிப்பு செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர் சாப்பிடும் உணவின் ஒவ்வொரு பொருளின் ஊட்டச்சத்து மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, இந்த உணவை ஒரு ஜிம் செல்லும் குழந்தை சாப்பிடுமா என்று யோசிக்க வேண்டும். உதாரணமாக, நாம் ஒரு சாதாரண சப்பாத்தி சாப்பிட்டால் அதன் சக்தி சப்பாத்தி அளவுக்கு இருக்கும். ஆனால் அதே மாவில் கீரை, பீட்ரூட், வெந்தயத்தை சேர்த்து பிசைந்தால் அதன் சக்தி அதிகரிக்குமா அல்லது குறையுமா? அதிகரிக்கும், இல்லையா? அப்படின்னால நம்ம என்ன பண்ணுறோம், எந்த ஒரு சாதாரண சப்பாத்தியையும் சாப்பிடுவதை நிறுத்துகிறோம். நாம் பீட்ரூட் சப்பாத்தி, கீரை சப்பாத்தி, வெந்தய சப்பாத்தி, பருப்பு சப்பாத்தி எதையும் சாப்பிடலாம். ஆனால் அதில் ஏதாவது ஒரு காய்கறியை சேர்த்து பிசைந்து சாப்பிடத் தொடங்குங்கள். இதனால் உங்கள் உடலில் போகும் உணவின் ஊட்டச்சத்து மதிப்பு அதிகரிக்கிறது. இது நன்மை தருகிறது. இதை நாம் எடுத்துக்கொள்வோம். அடுத்தது நாம் என்ன செய்வோம்? நம்ம சில சின்ன விஷயங்களை தவிர்க்கிறோம். உதாரணமாக, நான் புரோட்டா சாப்பிடுவேன், ஆனால் அந்த புரோட்டாவால் அது நடக்கிறது. அந்த ஒரு நோயாளி அப்படின்னா உணவு சாப்பிடவில்லை என்றால் அவன் சாப்பிடுவது கவனிக்கவும். அவனுக்கு புரோட்டா பிடித்திருந்தால் கேரட், முள்ளங்கி, பச்சை, கோவா புரோட்டா 2 கொடுங்கள். சாப்பிடாவிட்டால் பிரச்சனை வரும். நீங்கள் நெய் அல்லது எண்ணெய் சேர்க்க வேண்டாம். அதை உலர்ந்தவாறு செய்து கொள்ளுங்கள். தேநீருடன் கொடுங்கள் அல்லது பருப்புடன் கொடுங்கள். எனவே பல விருப்பங்கள் உள்ளன, ஆனால் அதை நீக்க இல்லை. ஏனெனில் நாம் பரோட்டா செய்வோம் போது காய்கறிகள் இருக்கும், நெய் அல்லது எண்ணெய் இருக்காது. மாவு உருண்டை இருக்கும். நெய் அல்லது எண்ணெய் சேர்க்கப்படுமா சேர்க்கப்படாதா என் விருப்பம். ஆனால் பேக்கர் வைக்கும் போது நெய் அல்லது எண்ணெய் சேர்க்க வேண்டுமா என்பது மீண்டும் என் விருப்பம். நாம் சேர்க்காமல் கொஞ்சம் உலர்ந்தவாறு செய்து கொள்வோம். அதை இறக்கும் போது அதன் மேல் வெண்ணெய் வைக்க வேண்டும், மலை வைக்க வேண்டும். மீண்டும் அது என் விருப்பம். எனவே நமது நோயாளி பலவீனமாக இருந்தால், பற்கள் இல்லாவிட்டால் அதில் நெய் கூட சேர்த்து கொடுக்கலாம். நோயாளி மிகவும் ஆரோக்கியமாக இருந்தால், உடல் ரீதியாக வலிமையாக இருந்தால், அவருக்கு நெய், எண்ணெய் இல்லாமல் 2-10 உணவு, மாவு மற்றும் காய்கறிகள் புரோட்டா வடிவமாக இருந்தாலும், ரொட்டி காய்கறி வடிவமாக இருந்தாலும் உடலில் செல்ல வேண்டும். மற்றொரு விஷயம் மிகவும் நன்றாக செயல்படுகிறது, அது சூப்புகள். நமது வயிறு பற்றி நான் கூறினேன் அல்லவா? அதற்கு நிரப்புவதற்கான ஒரு வரம்பு உள்ளது. ஆனால் நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் திரவங்களை குடிக்கலாம். ஏனெனில் திரவங்கள் நல்ல முறையில் உறிஞ்சப்படுகின்றன. அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? நோயாளிக்கு பீட்ரூட், கீரை, கடலை அல்லது முங்கு பருப்பு சேர்த்து சூப் செய்து கொடுப்போம். ஏன் சூப் செய்து கொடுப்போம் என்றால், சூப்பில் உள்ள ஊட்டச்சத்து மதிப்பு வயிற்றுக்குள் சென்றுவிடும். ஆனால் அது வயிற்றை நிரப்பவில்லை. வயிறு இன்னும் காலியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் நான் மீண்டும் ரொட்டி சாப்பிடுவேன். புரதம் எவ்வளவு சாப்பிட வேண்டுமோ அவ்வளவு சாப்பிடுவேன். சூப் எனக்கு கூடுதலாக ஆகிவிட்டது. நீங்கள் ஒரு நாளில் 23 முறை தேநீர் குடிப்பது போல, அதே போல ஒரு நாளில் 23 முறை நீங்கள் சூப் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால், சூப் மற்றும் தேநீரில் எது சிறந்தது என்றால் சூப் தான். இந்த சூப்பை பயன்படுத்தி நாங்கள் எங்கள் உடலுக்குள் விட்டமின், புரதம் போன்றவற்றின் உட்கொள்ளலை அதிகரிக்கலாம். அதனால் உங்கள் உடல் இதற்கு பதிலளிக்கும். சரி, 3 ஆரா, சரி விட்டமின் ஆரா, சரி என்ன செய்வது? சரி, நாம் ஒரு வேலை செய்வோம், உடலை நல்லதாக மாற்றத் தொடங்குவோம். அப்போ உடல் தானாகவே மாற்றத் தொடங்கும். உடலில் ஆற்றலோட்டம் நல்லதாக மாறத் தொடங்குகிறது. இப்போது நீங்கள் செய்யக்கூடாத தவறு என்னவென்றால், நீங்கள் வெறும் அமர்ந்து இருப்பதை நல்லதாக நினைக்கிறீர்கள். ஆனால் இந்த உணவை நீங்கள் உடற்பயிற்சி மூலம் வெளியேற்ற வேண்டும். நான் சொல்றேன், உடற்பயிற்சி எனது உடலில் இல்லை, நான் எப்படி உடற்பயிற்சி செய்வது? எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் அதிகபட்சமாக நடக்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ நடக்கவும். தனியாக முடியாவிட்டால் நண்பரின் உதவியுடன் நடக்கவும். உங்களுக்கு தோன்றினால் நான் தனியாக நடக்க முடியும் என்று நடக்கத் தொடங்குங்கள். விழுந்து விடுவோமோ என்ற பயம் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை, அதாவது அதிகமாக நடக்க வேண்டும். நீங்கள் நடக்கத் தொடங்கும் போது உங்கள் உடலில் உள்ள ஆற்றல் ஓட்டம் மாறத் தொடங்கும். பின்னர் உங்கள் மனம் உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்று தோன்றும். ஸ்ட்ரெச்சிங் செய்யலாம், யோகா செய்யலாம், அனுலோம விலோமம் செய்யலாம். ஏனெனில் உடலின்
ஆற்றல் ஓட்டம் உணவு உட்கொள்ளுவதால் மாற்றம் அடைகிறது, நடப்பதால் தானாகவே செய்யப்படும். ஏனெனில் உங்களுக்கு அந்த ஆற்றல் உணர்வாக இருக்கும். இதுவே நமக்கு வேண்டும், நம் உடலுக்கு நல்லது என்றால் அது ஏன் நல்லதாக இருக்கிறது என்றால் மூளை அதை உணரச் செய்கிறது. டோபமின். மேலும் டோபமின் நாங்கள் வெளியே எடுத்தோம். எப்போது என் உடல் தானாகவே நன்றாக உணரத் தொடங்குகிறது, டோபமின் என் உடலில் தானாகவே வெளிப்படுகிறது, அப்போது எனக்கு டோபமின். மாத்திரை எடுக்க தேவையில்லை. ஏன்? ஏனெனில் என் வேலை தானாகவே உடல் செய்து கொண்டிருக்கிறது, முன்பு செய்தது போல. இதுவே இதற்கான சிகிச்சை, இதுவே சரியான முறை. அதனால் நீங்கள் மருந்துகளின் மீது சார்ந்திருக்க வேண்டியதில்லை. பார்கின்சன் நோயாளிகளுக்கு மூளைக்கு சில நேரம் முக்கியமான விஷயங்கள் உங்கள் உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாடு முக்கியம். நீங்கள் உங்கள் உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சியை மேம்படுத்தினால் உங்கள் நோய் வளர்வதை நிறுத்த முடியும். குறைந்தபட்சம் அது வளர்வதை நிறுத்திவிடும். உங்கள் நோய் வளர்வதை நிறுத்தினால் அதை மாறுதல் செய்யவும் உங்களுக்கு எளிதாக இருக்கும். அதனால உங்கள் உடலை புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் மூளையை புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் நோயை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் நலத்தை பெறலாம். எனவே இந்த வீடியோவின் மூலம் உங்கள் உணவு பழக்கங்களில் சிறிய மாற்றங்களை கொண்டு எப்படி மாற்றங்களை கொண்டு வருவது என்பதை நான் நம்புகிறேன். பார்கின்சனை வெல்ல முடியும் என்பதை கண்டுபிடித்தீர்கள். உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், எதையும் மறக்க விரும்பினால் வரவேற்கிறோம். நீங்கள் வந்து சந்திக்கலாம். சந்திப்போம். வணக்கம்.